வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டியினுடைய மிக பிரம்மாண்டமான மாநில அளவிலான இறுதிப் போட்டிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து வெற்றியாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த மிக பிரம்மாண்டமான பேச்சு போட்டி, அதாவது 9 மண்டலங்களில் ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்று 9 மண்டலங்களையும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மண்டலங்களையும் 150க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கெடுத்து ஒவ்வொரு மண்டலங்களிலிருந்தும் 4 வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்து இந்த இறுதி சுற்றுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். 36 நபர்கள் இந்த மாநில அளவிலான இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருக்கீங்க. இந்த 36 நபர்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்றுகளில் பங்கேற்க இருக்கீங்க. இந்த 36 நபர்களுடைய பெயர்களும் இப்போ வாசிக்கப்பட இருக்கு. முன்னதாக நம்மளுடைய மாநில அளவிலான இறுதிப் போட்டிக்கான நடுவர்களை வரவேற்றலாம். முதலாவதாக மேனாள் வானொலி நிலைய இயக்குனர், பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பட்டிமன்ற நடுவராக பணியாற்றுபவர், 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர், அயல் நாடுகள் பலவற்றிற்கு சென்று உரையாற்றியவர், நாடெங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று வருபவர் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் ஐயா அவர்களை பணிவன்போடு மேடைக்கு வரவேற்கிறோம். சென்னை டிஜி வைஷ்ணவா கல்லூரியில் பொருளாதாரத்துறை பேராசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர், தற்போது சென்ட் தாமஸ் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார். சிறந்த பேச்சாளர், நாடெங்கும் பல பட்டிமன்றங்களில் தொடர்ந்து பங்கேற்று வருபவர், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து பங்கேற்று வருபவர் முனைவர் TS பிரேமா அம்மா அவர்களை பணிவன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நம்முடைய மாநில அளவிலான இறுதிப் போட்டிக்கு நடுவர்களாக பங்கேற்றுள்ள நடுவர் பெருமக்கள் நம்முடைய இந்த பேச்சு போட்டி குறித்த அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்க உள்ளார்கள். முதலாவதாக முனைவர் TS பிரேமா அம்மா அவர்களை பணிவன்போடு வேண்டுகிறேன். பாரிவேந்தர் உள்ளபடியே பாரிவேந்தர் என்பது அவருக்கு பொருந்தக்கூடிய கடையேழு வள்ளல்களில் ஒருவரை இணைத்து அவரை பாரிவேந்தர் என்று அழைத்து அந்த அளவில் இந்த வேந்தர் தொலைக்காட்சியும் இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு இந்த தலைப்புகளை கொடுத்தவர்களை நினைத்தால் பிரமிப்பாக இருக்கிறது. காரணம், இளைஞர்கள் தமிழ் போட்டியில் பேசுபவர்கள் வெறும் தமிழை மட்டும் கற்காமல் அறிவியலை, விஞ்ஞானத்தை, ஆட்சி முறையை, பழந்தர்ம பெருமைகளை, நம்முடைய ஆண்டாண்டு காலமாக நாம் பழகி வரக்கூடிய இலக்கிய இலக்கணங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த 6 தலைப்புகளுக்குள் புகுத்தி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது, கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுகத்தரித்த குறள் என்று சொன்னதைப் போல எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் 6 தலைப்புகளில் இந்த அவனியையே அடைத்து வைத்திருக்கிறது, அடக்கி வைத்திருக்கிறது என்று நினைத்து இருமாந்து போயிருக்கிறேன். மகிழ்ச்சி. இந்த மாணவர்கள் மிக பெரிய பரிசுக்காக காத்திருக்கிறார்கள். பரிசு மட்டும் பெரிதல்ல, அதில் பங்கேற்பது அதைவிட முக்கியம், அதைவிட சாலச் சிறந்தது. எனவே இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவியர் அனைவரும் தங்களின் பங்களிப்பை இந்த தலைப்பு கருதி, இந்த பரிசு தொகை கருதி, இந்த அவையின் பெருமை கருதி நிலைநிறுத்தி பேசுமாறு அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நடுவரையா முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் ஐயா அவர்களையும் ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக பேசுவதற்கு. இந்த சொல் தமிழா சொல் என்கிற அந்த பதத்தை, அந்த வார்த்தையை, அந்த தொடரை கேட்கும் போதெல்லாம் எனக்கு வெல் தமிழா வெல் என்றுதான் செவியில் ஒலிக்கிறது. சொல்லுக சொல்லிற் பயனுடைய என்று திருவள்ளுவர் சொன்னதைப் போல எந்த சொல்லை சொன்னாலும் பயனுடைய சொல்லாக சொல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதை இளைஞர்கள் மத்தியிலே நிரூபித்து காட்டுவதற்காக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராயம், அதனுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் முனைவர் கரு நாகராஜன், செயலாளர் ஜெய்கணேஷ் மற்றும் நண்பர்கள் சேர்ந்து இரவு பகல் பாராது தமிழுக்காக உழைத்து, தமிழ் இளைஞர்களுக்காக உழைத்து
36 பேர்களை இங்கே நிறைவாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. 36 16 ஆகி 16 8 ஆகி பிறகு நிறைவாக 4 ஆகி என்று ஒரு அந்த வடிகட்டும் முறைகள் அப்படியே ஒவ்வொருவரும் பரிசு பெற்று மகிழ்ச்சியோடு உட்கார்ந்திருக்கிற அந்த அழகு பார்க்க பார்க்க திகைப்பாகவும் தித்திப்பாகவும் இருக்கிறது. பாரிவேந்தர் வாழ்க என்று சொல்லி, தமிழ் பேராயம் வாழ்க என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லோரையும் வரவேற்கிறேன். மாநில அளவிலான இந்த மிக பிரம்மாண்ட பேச்சு போட்டியினுடைய முதல் சுற்று தற்பொழுது தொடங்க உள்ளது. முதல் போட்டியாளர்களை கூப்பிடலாம். பதிவு எண் 6133. காலந்தோறும் தமிழர் ஆட்சி முறை. சோழர் ஆட்சி காலத்திலேயே தமிழகத்தை உச்சபட்சத்தில் கொண்டு போய் நிறுத்தியதுதான் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம். அத்தகைய ஆட்சி காலத்தில் தொடங்கிய தமிழரின் பொறைசாற்றமானது இன்று வரை நீண்டு கொண்டுதான் செல்கிறது. அன்றைய காலகட்டத்தில் இருந்தே வாணிகத்திற்காகவும் வர்த்தகத்திற்காகவும் கடல் கடந்து சென்று காலந்தோறும் தமிழர்களின் ஆட்சி முறையை பொறைசாற்றியவர்கள் தமிழர்கள் தான் என்றால் அது மிகையாகாது. இந்த அவையில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உள்ளீர்கள். அதனால் உண்மையை மறுத்த கதைகள் எல்லாம் உங்கள் காதில் வந்து விழ வேண்டாமா? மருதாணி சிவப்போடு முகமும் சிவந்து கைகளை விரித்தபடி ஓடி வந்த ஆசை மகள் பின்பு ஒரு நாள் புதர்களுக்கிடையே இரத்த சிவப்போடு கால்களை விரித்தபடி கிடந்த பாவக்கதையை சொல்வதா? ஆசை பெற்ற குற்றத்திற்காக ஆணவ கொலை செய்த அவளிகளின் கதை சொல்வதா? இருமணம் பேசாமல் பேசப்படும் திருமணங்களில் வெக்கத்தில் குடியாமல் வேதனையில் குனிந்திருக்கும் கட்டாய கதையை சொல்வதா? வரலாற்று கதைகளில் வழிகள் நிறைந்த கதைகள் பல்லாயிரம் இருக்க எதை நான் சொல்வது? இங்கு அத்தனை பேருக்கும் அரசியல் அதிகாரம் கிடைக்கிறதா என்று கேட்டால் இல்லை. தனி பெரும்பான்மையோடு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அரசியல் அதிகாரம் என்றால் சிறுபான்மை மக்கள் எங்கே செல்வார்கள்? அவர்களது உரிமைகள் எங்கே கேட்கப்படும்? ஆக கூட்டணி இருந்தால் மட்டும்தான் இங்கு நன்மை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூட்டணி அமைந்தால் ஜனநாயகத்திற்கு நன்மை, இந்தியாவிற்கு நன்மை, அனைத்து மக்களுக்கும் நன்மை. எல்லா தோல்விகளையும் தாண்டி எங்களால் சாதிக்க முடியும் என்று இந்த உலகே திரும்பி வைத்து நம்மை பார்க்க வைத்தது எது தெரியுமா? சந்திராயன் 3 இதுவரை யாருமே சந்திரனுடைய தென் துருவ பகுதியில் மென்மையான தரையிறக்கத்தை செய்ய முடியாது இருந்த சூழலில் மிக குறைந்த செலவில் மிக அற்புதமான ஒரு படைப்பாக சந்திராயன் 3 விண்கலத்தை மூலமாக சந்திரனில் அனுப்பி இருந்து பல சாதனைகளையும் பல ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய இந்திய விண்வெளி வீரர்களானவர்கள் தொடர்ந்து விண்வெளிக்கு செல்வதற்கு ஆயத்தமான பணிகளை இந்தியாவில் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள். கணவன் இறந்துவிட்டால் மனைவி உடன்கட்டை ஏறும் காலத்திலே தன் கணவனின் மரணத்திற்கு பழிதீர்க்க 8 ஆண்டுகள் காயம்பட்ட சிங்கமாக காத்திருந்து வெள்ளையனின் கருவறுத்தாலே எம் வீரமங்கை வேலனாச்சி. அவள்தான் எங்கள் மன தைரியத்தின் வெளிப்பாடு. அவள் மட்டுமா? 60 கிலோ எடையுள்ள 21 வயது பெண் 50 கிலோ எடையுள்ள வெடிமருந்துகளை சுமந்து சென்றாள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, 8 மணி நேரமாக நீந்தி சென்று சிங்களவனின் போர்க்கப்பலை வெடித்து சிதற வைத்தாளே எம் கரும்புலி அங்கையர்கண்ணி. அவள்தான் எங்கள் பெண்மையின் திண்மையின் வெளிப்பாடு. இன்றைய சூழ்நிலையில் இன்றைய சமுதாயத்தில் வாய்மையோடு செயல்படுகிறோமா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் தோழர்களே. எல்லாருக்குமே தெரிந்து கொள்ளுங்கள், சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம் போன்ற சித்தாந்தங்களில் நாம் சரியாக செயல்படுகிறோமா? வாய்மையோடு செயல்பட்டால் இதை நாம் வென்று இருப்போம். ஆனால் அப்படியாக இல்லை. இன்றும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். தோழர்களே புரிந்து கொள்ளுங்கள், சமூக நீதியில் தமிழ்நாடும் இந்தியாவும் மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறோம், பெருமையான விஷயம். ஆனால் இன்னும் வளர்ந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். சிறுபான்மையர்களுக்கு சரியான இடஒதுக்கீடு போய் சென்றிருக்கிறதா என்றால் இல்லை. சமுதாயத்தில் மக்களுடைய வளர்ச்சி சரியானதாக இருக்கிறது என்றால் இல்லை. இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், வாய்மையோடு செயல்படுங்கள் என்று. ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒவ்வொரு கட்சியும் ஏதேனும் ஒரு குறைபாடோ அல்லது ஏதேனும் ஒரு சிறந்த பண்பினாலோ தனிப்பெரும்பான்மை குறைந்தோ தனிப்பெரும்பான்மை அதிகரித்தோ காணப்படும். அத்தகைய சூழ்நிலையில் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும்
தம்மால் ஆட்சிக்கு வந்து இம்மக்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல ஆட்சியை தர முடியும் என்று எண்ணினால் அந்த கட்சி மற்ற கட்சிகளோடு கூட்டணியை வைத்துக்கொண்டு வெற்றி பெற்று இந்நாட்டிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நல்ல பல திட்டங்களை கொண்டு வர முடியும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் கூட்டணி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருந்து வருகிறது. நம்முடைய தேசத்தில் வானியல் அறிவு என்பது மிக தொடக்கங்காலம் தொட்டே இருந்திருக்கிறது. இந்த அறிவு இன்று நேற்று வந்தது அல்ல. எல்லோரும் மற்ற எல்லா சமூகங்களும் இந்த உலகத்தில் கீழே என்ன இருக்குன்னு பூமியை நோண்டிக் கொண்டிருந்த பொழுது வானத்தில் இருக்கும் விண்மீன்களுக்கு வடிவம் கொடுத்து அதை அறிவியலாக்க முயன்றவர்கள் நம் முன்னோர்கள். நாம் நம் பூமியை நமது முன்னோர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது நம் எதிர்கால சந்ததியினரிடமிருந்து பறித்து கொண்டிருக்கிறோம். நன்றாக யோசியுங்கள். நம் தேவைக்காக நாம் பயன்படுத்தும் ஒவ்வொன்றும் நம் எதிர்கால சந்ததியினர் உடையது என்பதை நாம் அறிந்து கொண்டால் இந்த 17 கோட்பாடுகளும் மிகவும் எளிமையாக நம்மால் இங்கு சாதனை புரிய முடியும் என்பதுதான் ஒரு நிலையான உண்மை. ஏன் கூட்டணி ஆட்சி செய்யவில்லை என்று கேட்கக்கூடியவர்கள் இங்கு பலர். ஆனால் அவர்கள் கேட்க மறந்த கேள்வி என்ன தெரியுமா? கூட்டணி வைத்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் கொள்கை இல்லாமல் எப்படி நீங்கள் வெற்றி பெறுவாய் என்பதை நீங்கள் கேட்க மறுத்துவிட்ட ஒரு காரணத்தால் தான் யார் யாரோ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மந்திரக்கலை, நிமித்தக்கலை, மருத்துவக்கலை, கம்மியக்கலை, நாடகக்கலை, ஆடற்கலை, மயக்குக்கலை, புணருங்கலை, வசியக்கலை, இதழியக்கலை, போர் பயிற்சி, தேர்ப்பயிற்சி, இன்னிசை பயிற்சி, நாடி பயிற்சி, மறைநூல், நயநூல், மற்ற நூல், தொன்மம், பொன்னோட்டம், மைனோட்டம், யானையேற்றம், குதிரையேற்றம், கைகலப்பு, ஓட்டு, நட்பு பிரிக, இளப்பரிகை, வான் செல்கை, வான் புகுதல், கூடுவிட்டு கூடுபாய்தல், மகிழுத்தல், மறைத்ததென்று இத்துணை கலைகளையும் சிறந்த ஒரு ஆட்சி நடத்திய இனம் நம்முடைய தமிழ் பேரினம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும், எத்தனை பெரும் செல்வங்கள் நிலத்தில் இருந்தாலும், அந்த நிலத்தை ஆளக்கூடிய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மன்னனாகிய தலைவன் சரியானவனாக அமைந்து விட்டால் இந்த எல்லாவற்றையும் அடைந்து விடலாம் என்று நமக்கு ஔவையார் சொல்லிக் கொடுக்கிறார். அதனால் ஆட்சியில் இருப்பவர்கள்தான் இந்த குறியீடுகளை எல்லாம் அடைவதற்கு முக்கிய காரணம். வாழும் வாழ்க்கை ஒரு முறைதான். அந்த வாழ்வை வாய்மையான வாழ்வாய் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள்தான் மண்ணில் மனிதர்களாக, மேதைகளாக, பலரால் மதிக்கத்தக்க மனிதர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். இன்றைய இளைய சமுதாயத்திற்கு வாய்மை என்பது மிகவும் தேவைப்படும் ஒரு கருவி. எந்த துறையானாலும் சரி வாய்மையோடு பணியாற்ற வேண்டும். செய்யும் வேலையை வாங்கும் ஊதியத்திற்கு தகுந்தாற்போல் செய்ய வேண்டும். பலனை எதிர்பார்க்காமல் தன் கடமையை செய்ய வேண்டும் என்பதைத்தான் வாய்மை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் நமக்கு வலியுறுத்தி சென்றிருக்கிறார். நாடு பண்பாடோடு வாழ வேண்டும் என்றால் சிவகதைகள் தேவைப்படுகிறதே என்று சொல்லி சேக்கிழாரிடம் சொன்னார். அவகதைகள் இதுவென்றால் சிவகதைகளை திரட்டி கொடுங்கள் என்று சொல்லி தமிழ் பண்பாட்டை வளர்த்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். அப்படியே பாண்டியனுக்கு வாருங்கள். கண்ணகி சென்று நிற்கிறாள் அவனுக்கு முன்னால். இப்போது அரசனும் பாண்டியன்தான், குற்றவாளியும் அவன்தான், நீதிபதியும் அவன்தான். 3 வரியில் விடையை சொன்னார் பாருங்கள் பாண்டியர். பொற்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன், யானே கள்வன், கெடுக என் ஆயுள் என்றான். நான் அரசன், நானே கள்வன், எனக்கான தண்டனை என் ஆயுள் கெடுவது என்று சொன்னார் பாருங்கள். அது தமிழர் அரசாட்சி. ஏறக்குறைய 17% மக்களுக்கு 3 வேளை உணவுகளில் ஒரு வேளை உணவு தான் கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 5% மக்கள் இரவு உணவு இல்லாமல் செல்கிறார்கள் என்றால் வறுமையை நீங்கள் எப்படி ஒழிப்பீர்கள்? பசியின்மையை நீங்கள் எப்படி ஒழிப்பீர்கள் என்பதுதான் கேள்வி. நீரை நாம் வியாபார பொருளாக மாற்றிவிட்டோம், நிலத்தை வேட்டைக்காடாக மாற்றிவிட்டோம் என்றால் இவை யாவையும் மாற்றி அமைக்க வேண்டிய தேவை நம்மிடத்தில் தான் இருக்கின்றது. வீதிதோறும் பிச்சை எடுக்க சென்ற அன்னை தெரசா இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு நான் கூசுகிறது. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த பிச்சையிட்ட எச்சில் எனக்காக இருக்கட்டும், என் குழந்தைகளுக்காக ஏதேனும் தாருங்கள் என்று கரங்களையும் மடியையும் ஏந்தி பிடித்த அன்னை தெரசா
பெருந்தக்க யாவுள என்ற வார்த்தைக்கு சரிநிகராய் அமர்ந்திருப்பார் அல்லவா? அனுமான் இலங்கை தேசத்திற்கு சென்று வாருங்கள் சீதை தேவியை என் தோளிலே ஏற்றிச் செல்கிறேன் என்றார்கள். சீதாவோ சொன்னால் நான் ஜானகிராமன், வருவான் ராமன் என்றார். அந்த நெஞ்சுறுதிதான் இந்த இலங்கையிலே இருந்து அவளை கூட்டி வர ராமனால் செல்ல முடிந்தது என்று சொன்னால் அவளுடைய நெஞ்சுறுதி தான் இங்கே இருக்கிறது. நம்மில் எத்தனை பேர் உங்களுடைய தாய்க்கும் தங்கைக்கும் உணவு சமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம்? பல்வேறு சாதனையாளர்களை பற்றி பேசுகிறோம். வேலு நாச்சியார், சுனிதா வில்லியம் என்று பல்வேறு சாதனையாளர்கள் சாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே தமிழகத்தில்தான் பல்வேறு குழந்தைகளுக்கு கல்வி இல்லாமல் பெண் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலெல்லாம் தனி ஒரு ஆளாக இருந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்ட பணிகளை எல்லாம் தெரிவித்து ஆட்சியை பிடித்தார்கள், தனி பெரும்பான்மையை நிறைவேற்றார்கள். இதனால் என்ன பயன், இதனால் என்ன நடந்தது என்று கேட்டால் அவர்களால் முடிவை ஆக்கப்பூர்வமாகவும் எந்தவித தயவும் இல்லாமல் சிறப்பாக எடுத்து கையாள முடியும். விவேகமாகவும் வேகமாகவும் முடிவை எடுத்து அதை மக்களுக்காக செயல்படுத்த முடியும் இந்த தனிப்பெரும்பான்மை. 92 வயதானின் ஆயினாலும் கூட ஒரு முதியவர் தன்னுடைய மூத்திர சட்டியை ஏந்து கொண்டு கூட நாட்டினுடைய கசடுகளை அறுக்க வேண்டும் என்று ஊரூராக சென்று பேசினாரே, அவர் வாய்மையோடு வாழ்ந்தவர். சிலர் பணத்தினால் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள், சிலர் படிப்பினால் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள், சிலர் ஏன் நடிப்பினால் பணத்தினால் இல்லாது எப்படியெல்லாம் நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள். ஆனால் சொல்லினால், ஒற்றை சொல்லினால், வாய்மையினால் ஒரு நாட்டை ஆண்டாரே, அவர்தான் அறிஞர் அண்ணா என்றால் நம்மளால் மறுக்க முடியுமா? உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் 2030க்குள் அடைய வேண்டிய 17 இலக்குகளை ஐநாவை சொல்லி இருக்கின்றது. இதை ஏற்றுக்கொள்வதாக 2015ஆம் ஆண்டிலிருந்து 200 நாடுகள் உறுதிமொழி ஏற்றிருக்கின்றது. அதில் இந்தியாவும் ஒன்று. நிலைத்த இலக்குகளுக்கான வளர்ச்சி குறியீடு என்பது பசி மற்றும் வறுமையை போக்கவும் கல்வி மற்றும் குடிநீர் தேவைகளில் இந்திய மக்களையும் உலக மக்களையும் முன்னேற்றுவதற்காக ஒரு அங்கமாக இந்த வளர்ச்சி குறியீடை நான் பார்க்கின்றேன். கூட்டணி ஆட்சியாக இருக்கும்போது ஒரு திட்டம் மக்களுக்கு நன்மை பயக்கிறது. ஆனால் அங்கு பேசும்போது அவர்களுக்கு இடையே தோழமை இல்லை எனில் அந்த திட்டத்தை செயல்படுத்திவிட முடியாது. ஆனால் ஒருவேளை அது மக்களுக்கு நன்மை பயக்கின்ற திட்டமாக கூட இருக்கலாம். ஆனால் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த ஒரு கட்சி தான் விரும்புகின்றவற்றை அவர்களுடைய உறுப்பினர்களிடையே பேசி முடிவு செய்து கொள்ள முடியும். இதில் இரண்டிலும் குறைகள் அப்படி என்று பார்த்தோம் ஆயின் கூட்டணி கட்சியாயினும் தனி பெரும்பான்மையாயினும் தோழமை என்பது அவசியமே. பெண்ணை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் நீருக்கு, நிலத்திற்கு, ஏன் இந்த உலகத்தையும் இந்த இந்திய நாட்டையும் நாம் பாரத தாய் என்றும் தமிழ் மொழியை புகழ்ந்து பாடுகின்ற பொழுது கலை தாய் என்றும் மிக அழகாக பாடுகின்றோம். பெண், தாய், தோழி, மகள், மனைவி என்று பல்வேறு வேடங்களில் பல்வேறு வடிவங்களில் ஆண்களுடன் நம்முடைய உறவுக்காகவும் நம்முடைய சமுதாயத்தின் வளர்ச்சிக்காகவும் போராடுகிறாள். அத்தகைய பெண்ணை இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் கட்டாயம் போற்றி பாராட வேண்டும். வாய்மையை பின்பற்றுவதன் மூலம் நல்ல அறமுள்ள சந்ததிகளாக நம்மால் உருவாக முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வாய்மையை கூறுவதற்கான அனைத்து நூல்களும் அனைத்து செய்திகளும் நம்முடைய தமிழ் நூல்களில் இருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் வாய்மையை பின்பற்றுவதன் மூலம் நல்ல கல்வியை உருவாக்க முடியும். நல்ல கல்வியை பழிப்பதன் மூலம் சிறந்த நாட்டை நம்மால் உருவாக்க முடியும். ஆகையினால் வாய்மைக்கு அதிக சக்தி உண்டு. இந்தியர்களுக்கு முன்னரே 3 நாடுகள் விண்வெளியில் தடம் பதித்திருந்தாலும் அவர்கள் நம்மளுடைய ககன்யான் திட்டத்தை பார்த்து மிகவும் வியப்படைந்து நிற்கின்றார்கள் என்றால் அது நம்முடைய அரசாங்கத்திற்கும் நம்மளுடைய இந்தியத்திற்கும் பெருமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ககன்யான் வெற்றிகரமாக விண்ணில் செல்ல இருக்கின்றது. 2035ஆம் ஆண்டு என்பதை நாம் மறவக்கூடாது. மற்ற நாடுகள் நமக்கு அவர்களுடைய தொழில்நுட்பத்தை தர முன்வராத காலகட்டத்தில் நாங்களே சொந்தமாக ஏவுகணைகளை விடுவோம் என்று கொடிகட்டி பறந்தார்களே இந்தியர்கள்,
அதை நம்மால் மறக்க முடியுமா? விண்ணை ஆய்வு செய்து மண்ணை தொடுவதற்கு முன்பே விண்ணிற்கே சென்ற கல்பனா சாவ்லா, இந்தியாவிலே விண்ணை ஆய்வு செய்ய முதலில் சென்ற ராகேஷ் சர்மா, நிகழ்காலத்தில் இந்தியாவின் பரிணாம வளர்ச்சிக்காக 322 நாட்கள் விண்வெளியிலே இருந்து உலக சாதனை படைத்த சுனிதா வில்லியம்ஸ் என்று விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியர்கள் தன் பாதத்தை பதித்து சாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்முடைய இந்தியா 2020 வல்லரசாக வேண்டும் என்று அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு கண்டார். அந்த கனவு பொய்யாகிவிட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய இளைஞர்கள் முன்வந்து நிலத்தில் மட்டுமல்லாமல் விண்ணிலும் நாம் சாதித்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு சாதிக்கிறார்கள். அந்த எண்ணம் இன்றைய இளைஞர்கள் மனதில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்முடைய நாடு ஒரு நாள் வல்லரசாகும் என்பதுதான் இங்கு உண்மை. பெண்கள் அனைத்து துறைகளிலுமே சாதித்து கொண்டிருந்தாலும் இன்று போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. பெண்களுக்கான சமத்துவம் எங்கே கிடைக்கின்றதோ அங்கே ஒரு அரசும் சரி ஒரு நாடும் சரி முன்னேறும் என்பது நிதர்சனமான உண்மை. உண்மையில் ஒரு பெண்ணை கற்பழிக்கிறார்கள் என்று சொன்னால் செய்தித்தாள்களில் இப்படியே போடுகிறார்கள், ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் கற்பை இழந்து விட்டாள் என்று. கொஞ்சம் மாற்றி போடுவோமே, 3 ஆண்கள் கற்பை இழந்து விட்டார்கள் என்று மாறுகிறதோ அப்பொழுது பெண்களுக்கான சுதந்திரம் கிடைக்கும். ஒரு விடயத்தை போற்றுதலுக்குரியதாக மாற்றக்கூடியது அன்னை தாய் என்ற பெயர். ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய ஊனாய் உயிராய் உயிரினும் மேலாய் மதிக்கக்கூடிய நம் தாய்மொழியை வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை தாய்மொழி 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 என்று சொல்கிறோமே, அதற்கு காரணம் என்ன? வெறும் மொழியை மட்டும் பெருமைப்படுத்துவதில்லை, இந்த ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையும் பெண் சக்தியையும் பெருமைப்படுத்துகிறோம். இதைத்தான் தமிழ் நமக்கு கூறுகிறது, இதைத்தான் தமிழ் இலக்கியமும் நமக்கு கூறுகிறது. எத்துணை கோடி மாந்தர்கள் வாழ்ந்த போதிலும் சாதியாலும் மதத்தாலும் ஆண் பெண் வேறுபாட்டாலும் ஏழை பணக்காரன் பாகுபாட்டாலும் ஆண்டான் அடிமை என்றெல்லாம் பல நூற்றாண்டு காலமாக நிலவந்த அத்துணை பிரச்சனைகளுக்கும் தமிழருடைய ஆட்சி முறை ஆகச் சிறந்த ஆட்சி முறை. அவர்களுடைய ஆட்சி என்பது செங்கோல் ஆட்சியாக இருந்தது. செங்கோல் என்பது நீதிமழுவா நெடுஞ்செழியனாக இருந்தார்கள். எனக்கு தெரிந்து ஒரு நாட்டில் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் முதலில் வறுமை ஒழிய வேண்டும். வறுமை ஒழிய வேண்டுமென்றால் பொருளாதாரம் உயர வேண்டும். பாருக்குள்ளே நல்ல நாடாம் எங்கள் பாரத நாடாம் என்று தோள் தட்டுவதோடு அதனை மென்மேலும் வளர்க்க பாடுபட வேண்டும். ஒரு உதாரணமாக ஒரு தலைவன் கூறுகிறான், நான் என் நாட்டை தூய்மை இந்தியாவாக மாற்றுவேன் என்று. அதனை கூறுவதோடு நிறுத்திவிடாமல் களத்தில் இறங்கி அதனை தூய்மை செய்கிறார் அல்லவா, அங்கு அந்த பாரதத்தின் வளர்ச்சியை அவர் நிலைநாட்டுகிறார். நிலைத்த வளர்ச்சி என்பது ஒரு பொதுவாக சொல்ல போனோமேயானால் நம்மிடம் இருக்கும் ஒரு காசு 100 ரூபாய் இருக்கிறது என்றால் அந்த 100 ரூபாயை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதை நாம் 90 ரூபாயாகவோ 80 ரூபாயாகவோ குறைக்கக்கூடாது. ஒன்று அது நம் கையில் இருக்கும்போது 100ஆக இருக்க வேண்டும், இல்லையெனில் 120 150 என்று அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். இதுபோல்தான் நம் இந்தியா என்பது வளம் பொருந்திய நாடு. அந்த வளம் பொருந்திய நாட்டிலே இருக்கும் வளங்கள் மென்மேலாக அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டுமே தவிர அது என்றும் கீழ்த்தரமாக போகக்கூடாது. ஆனால் இன்றைய மக்கள் நாம் அதை பொருட்படுத்தாமல் நம் வளங்களை பாதுகாக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகம் ஒரு குடும்பம், மக்கள் அதன் உறுப்பினர், ஆழ்வாரும் ஆளப்படுவாரும் வேறு இல்லை என்பதனை ஒரு ஆட்சியாளர் என்பவர் முதலில் நினைவில் வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். ஆட்சியாளர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? வரியை மட்டும் வசூலிக்கும் எந்திரமாக இருக்க வேண்டுமா, அல்லது குடிமக்கள் தப்பு செய்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக இருக்க வேண்டுமா? குடிமக்கள் தவறு செய்தால் தண்டனை வழங்க வேண்டும் என்பது ஒரு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான். ஆனால் குடிமக்களை தவறு செய்யாமல் தூண்டாத ஒரு ஆட்சியே ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கும் என்பதனை மேடையில் நான் முதலில் கூற விரும்புகிறேன். சங்ககால தமிழர்களிலேயே மிக மிக முக்கியமான ஒருவரை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் பாண்டிய பேரரசு. அந்த பாண்டிய பேரரசினுடைய ஆட்சி முறையை நாம் பற்றி பேச வேண்டும். எப்படி நாம் பாண்டியரின் ஆட்சி முறையை பற்றி பேச வேண்டும் என்றால், பாண்டியன் ஒருவனின் ஆட்சியில் ஒருவரின் கதவை தட்டிவிட்டானே, என் மன்னன் ஆட்சியில் என்னை இன்னொருவன் வந்து எம்முடைய கதவை தட்டுகிறான் என்பதற்காக, அந்த பாண்டி ஒரு பெண் சொன்னாள் என்பதற்காக தன்னுடைய கையை வெட்டி எறிந்தான் பொற்கை பாண்டியன். வாய்மை என்பது வெறும் உண்மையை பேசுவது மட்டும் கிடையாது, தீய சொல்லை சொல்லாமல் இருப்பது கூட வாய்மைதான் என்கின்றார் வள்ளுவர். ஒரு சொல்
ஒரு சொல் என்பது ஒருவரை எழச் செய்ய வேண்டுமே தவிர விழச் செய்யக்கூடாது. ஒருவரின் மனதை உழச் செய்ய வேண்டுமே தவிர அழச் செய்யக்கூடாது. ஒருவரை உழைக்க செய்ய வேண்டுமே தவிர உருகுலைய செய்யக்கூடாது. ஆட்சி முறைக்காக சிலப்பதிகாரத்திலே 5 மன்றங்கள் இருந்த செய்தியை நம்மால் காண முடிகிறது. வெள்ளிடை மன்றம், இளஞ்சி மன்றம், பூத சதுக்கம், பாவை மன்றம் என்று 5 மன்றங்கள். அதிலே பாவை மன்றம் என்று ஒன்று இருக்கிறது நடுவர் அவர்களே. அந்த பாவை மன்றம் ஒரு ஆட்சியாளன் தவறு செய்துவிட்டால் அந்த பாவை கண்ணீர் வடித்து காட்டி விட்டு விடுமாம். இப்படி ஒரு சிறந்த ஒரு முறை, ஒரு மன்னனே தவறு செய்திருந்தாலும் அவனை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமும் ஒரு திட்டமும் ஒரு மன்றமும் நம்மகிட்ட இருந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதானே இங்கே நமக்கு தேவை. மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி என்கின்றார் ஆபிரகாம் லிங்கன். அதை ஜனநாயகம் என்று கூறுகின்றார். 1885களிலே அகில இந்திய தேசிய காங்கிரஸ் முதலாக இந்தியாவில் தொடங்கப்பட்ட கட்சியாக உருப்பெறுகிறது. அன்றைய தொட்டு 140 ஆண்டுகள் வரை இன்றைக்கு தனி பெரும்பான்மையோடு ஜெயித்த கட்சிகள் என்று பார்த்தால் வெகு சிலவாக மட்டும்தான் இருக்கிறது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டியின் மிக பிரம்மாண்டமான மாநில அளவிலான இறுதிப் போட்டியின் முதல் சுற்று வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. முதல் சுற்றில் போட்டியிட்ட இந்த 36 நபர்களிலிருந்து 16 நபர்கள் 2வது சுற்றுக்கு தேர்வாகியிருக்காங்க. இந்த 16 நபர்கள் யார் அப்படின்றத அறிவிப்பதற்காக தற்பொழுது நடுவர் பெருமக்களை பணிபன்போடு மேடை கழிக்கிறோம். சொல் தமிழா சொல். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். வெல்லும் சொற்களை அனைத்து மாணவர்களும் அழகாக பேசினார்கள். 36 மாணவர்களும் அருமையாக பேசினார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பங்களிப்பு மிகவும் முக்கியம். அந்த விதத்தில் அவர்கள் அனைவருக்கும் எங்கள் இருவரது பாராட்டுக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலே 16 பேர்கள் அடுத்த சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது நான் அறிவிக்கிறேன். அறிவித்தவுடன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 9089. இவங்கெல்லாம் அதிர்ஷ்டத்தினால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்லை. முதல்ல நீங்கள் அதிர்ஷ்டத்தினால துரதிர்ஷ்டத்தினால நீக்கப்பட்டவர்களும் இல்லை. மிச்சம் இருக்க 20 பேரும். சில தலைப்புகள் வாய்க்கும், சில தலைப்புகள் வாய்க்காது. தோனிக்கு சில பந்து வாய்க்கிற மாதிரி வாய்ச்சுன்னா 6 அடிக்கலாம், இல்லைன்னா பேசாமல் விலகி போயிடலாம். அந்த மாதிரி நிலைமை தான். நீங்கள் ஒவ்வொரு மண்டலமாக பேசி வந்திருக்கீங்க. மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பேச்சாளர்கள் வந்திருக்கீங்க. இன்றைக்கி சில நேரங்களில் அது வாய்க்காமல் போயிருக்கு, அவ்வளோதான். இந்த தலைப்பு எனக்கு கிடச்சிருந்துச்சுன்னா நான் அருமையாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சுருக்கலாம். அது யோசித்தது சரியாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட எந்த தலைப்பாக இருந்தாலும் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே உட்காந்துருக்கிற ஆடியன்ஸ், நடுவர்கள், பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸு, நீங்கள் சொல்லப்போனால் நீங்களே உங்களை மறந்து உங்கள் பேச்சை நீங்கள் வெளிப்படுத்தினா தான் அது ஆகச்சிறந்த பேச்சாக வந்து சேரும். அதில் கருத்து நிற்குதா, உடல் மொழி நிற்குதா, உச்சரிப்பு நிற்குதா, மொழி நடை இருக்குதா, எல்லாத்தையும் தாண்டி தெரியலப்பா என்னமோ 3 நிமிஷம் அந்த பொண்ணு பேச்சு அந்த பையன் பேசினா நான் மறந்துட்டேன் அப்படின்னு கண்ணீர் துளிகள் வரணும். உணர்வெல்லாம் உடம்பெல்லாம் அப்படி மயிர்கூச்செறியணும். இதுதான் தமிழினுடைய சிறப்பு, மொழியினுடைய சிறப்பு. இதை நீங்கள் வேகமாகவும் பேசலாம், சத்தம் போட்டு பேசலாம், மெதுவாக பேசலாம், பேச்சு வழக்கில் பேசலாம், எப்படி வேணுமாலும் பேசலாம், போய் சேரணும். அந்த அளவில் இப்போ 2வது சுற்றுக்கு 16 பேர் வந்திருக்காங்க. மாண்புமை வேந்தர் ஐயா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 2வது சுற்றில் பேசக்கூடிய நபர்களுக்கான விதிமுறைகள் வழக்கம் போல் இந்த 2வது சுற்றில் பேசக்கூடிய மாணவர்களுக்கு தலைப்பு அப்படின்றது 4 நிமிடங்களுக்கு முன்னதாக தான் கொடுக்கப்படும். 4 நிமிடங்களுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட தலைப்பிலிருந்து அவர்கள் கருத்துக்களை தயார் செய்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து மேடையில் பேச இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து மாணவர்கள் பேசினதுக்கு பிறகு அந்த கருத்தினை ஒட்டிய ஒரு கேள்வியும் பொது அறிவு சார்ந்த ஒரு கேள்வியும் நடுவர்களால் எழுப்பப்படும். இப்படி தான் இந்த 2வது சுற்று செல்ல இருக்கிறது. 2வது சுற்றினுடைய முதல் போட்டியாளர் பதிவு எண் 3106. ஒரு உதாரணம், தமிழனின் அறத்திற்கு ஒரு உதாரண கதை கூற வேண்டுமென்றால் சிபி சக்கரவர்த்தி, நம் அனைவருக்கும் தெரிந்த கதை, நாம் கேட்டிருப்போம். சிபி சக்கரவர்த்தி ஒரு நாள் தோட்டத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு ஒரு புறா வருகிறது. அந்த புறா வேடனின் அம்புபட்டு சதை பிளந்து விட்டது.
தன் தோட்டத்திற்குள் இருந்த புறாவின் சதை பிளவுபடுவதா? தன் தொடையின் சதையை அறுத்து அந்த புறாவிற்கு தைக்கிறான். எப்படிப்பட்ட நீதி! வாயில்லாத ஜீவன், அதற்கு கூட அநீதி இழைக்கப்படக்கூடாது என்று நினைத்தான் அல்லவா? அதுதான் தமிழரின் அறம். திருவள்ளுவர் ரொம்ப எளிமையாக ஒரு அறத்தை சொல்லியிருக்கார். என்ன அறம்னு உங்களுக்கு நினைவு இருக்கா? நினைவில் இல்லை? சரி. மனத்துக்கண் அனைத்து அரண். சரி, நன்றி. தமிழரின் பண்பாடு என்றைக்கும் உலக வரலாற்றிலேயே மிக முக்கிய பண்பாடாக விளங்கிய ஒரு இனம் உலகத்தில் உண்டென்றால் அது கண்டிப்பாக நம்முடைய தமிழினமாக மட்டும்தான் இருக்க முடியும். இதற்கு பல வழியில் நாம் சொல்ல முடியும். அம்மா என்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மெய்யெழுத்து. இப்படி தனக்கு உயிரையும் மெய்யையும் தருகின்ற தாயின் பெயரை முதலாவதாக கொண்டுள்ள ஒரு இனம் நம்முடைய தமிழ் பேரினம். இப்படி தாய்க்காகவும் தந்தைக்காகவும் வாழ்ந்து நம்முடைய இனத்தை போற்ற வேண்டும் என்பதுதான் இலக்கியங்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறது. தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? அவருடைய சிறப்புகள் 1-2 குறிப்பிடவும். தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுபவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். குறிப்பாக அவர் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படக்கூடியவர். தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுபவர் பேரறிஞர் அண்ணா. ஆங்கிலேயனை விரட்ட வேண்டுமென்றால் அவனுடைய பொருளாதாரத்தை முடக்க வேண்டும் என்று சிந்தித்து அன்றே சுதேசி கப்பல் கழகத்தை நிறுவி காலா லாவியா என்ற இருபெரும் வணிக கப்பலை கொண்டு ஆங்கிலேயனையே மிரள விட்டாரே, அவர்தான். அவருடைய ஞானத்திலிருந்து பிறந்ததுதான் இந்த இந்தியாவின் வரலாறு. தமிழர்களே, ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். நாம் வீரத்தால் சிறந்தவர்கள், ஞானத்தாலும் சிறந்தவர்கள். நம் வரலாறு மற்றவர்களால் மறைக்கப்படலாம், ஆனால் நம்மால் மறக்கப்படக்கூடாது. நன்றி. இந்தியாவினுடைய வரலாறே தமிழ்நாட்டிலிருந்து தான் எழுதப்படணும்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்தட்ட? ஐயா, அது உண்மைதான். இந்தியாவின் வரலாறு மட்டுமல்ல ஐயா, தெற்காசியாவின் வரலாறே தமிழகத்திலிருந்து தான் எழுதப்பட வேண்டும். ஏனென்றால் அதற்கு மிகப்பெரிய உதாரணங்கள் நம்முடைய கீழடியிலும் ஆதிச்சநல்லூரிலும் வெப்பக்கோட்டையிலும் பொற்பனை கோட்டையிலும் குவிந்து கிடக்கிறது ஐயா. நாம் எவ்வளவு நாகரிகம் மிக்கவர்கள் என்பது அதிலிருந்து தெரிகிறது. பழங்குடியின மக்களுக்காக, பட்டியல் இனத்தவர்களுக்காக என தனது 83வது வயதிலே போராடி நின்றாரே ஸ்டான் சாமி. அந்த தள்ளாத வயதிலும் அத்தனை கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு சிறையிலே இறந்து போகவில்லை, கொலை செய்யப்பட்டாரே. அந்த 83 வயதிலே அவர் செய்தது செயற்கரிய செயல் அல்லவா? நான் என்று செயற்கரிய செயல்களை செய்கிறேனோ அன்றே நான் பெரியவனாக மிளிர முடியும் என்கிறார் வள்ளுவர். இன்றிலிருந்தாவது நமது செயல்கள் செயற்கரிய செயல்களை செய்வதாக, அதனை நோக்கி பயணிக்கக்கூடிய இலக்குகளாக நம் இலக்குகள் இருக்கட்டும். நன்றி. நோபல் பரிசு பெற்ற இந்தியர்கள் 2 குறிப்பிடவும். ரவீந்திரநாத் தாகூர், அன்னை தெரசா. நீங்கள் உங்கள் வாழ்நாளில் செயற்கரிய செயலாக எதை செய்யணும்னு விரும்புகிறீங்க? எனது வாழ்க்கையில் நான் செயற்கரிய செயலாக செய்ய வேண்டும் என்று நினைப்பது, எனக்கு இந்த சமூகத்திலே பல விஷயங்களை பார்த்து சற்று கோபம் உண்டு. என்ன என்றால், முதல் விஷயம், இன்று நாம் எல்லோரும் சொல்லலாம், பெண்கள் சுதந்திரத்தை எட்டிவிட்டார்கள், பாலின சமத்துவம் இருக்கிறது என்று. என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இல்லை. நாம் பெண்கள் எல்லா துறையிலும் முன்னேறி இருக்கிறார்கள், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சமத்துவமாக இன்றும் மதிக்கப்படவில்லை. அதற்கு நம் இல்லங்களே சாட்சி. எனவே இந்த சமூகத்திலிருந்து மாற்ற என்னால் என்ன முடியுமோ அதை நான் முயற்சி செய்ய வேண்டும். இதை நான் உண்மையிலே பழங்காலமாக ஊறி போன ஒன்றாக நான் இதை பார்க்கிறேன். இதை நான் செயற்கரிய செயலாகவே எண்ணுகிறேன். இதை தாண்டி இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் அதிகமாக உண்டு. நாட்டுப்புறவியலின் சிறப்புகள். ஒரு கிராமத்து சூழலில் இருந்து கொண்டு இந்த நவீனமயமான வாழ்க்கையை ஒரு நவீனமயமான நதிக்கரையில் சரிசமமாக கடக்கும் படகு போன்றது தான் நாட்டுப்புறவியல். அங்கே சமூக நீதிக்கு மட்டும்தான் இடம் உண்டு. எல்லாருடைய வழிகளையும் பேசக்கூடியது நாட்டுப்புறவியல். நாட்டுப்புறவியலிலே நாட்டுப்புற கலைகள், நாட்டுப்புற இலக்கியங்கள்,
நாட்டுப்புற கதைகள், நாட்டாரியல், வழக்காறுகள் என்று பல்வேறு கோணங்களில் விரிந்து கிடக்கின்றது. அதனால் தான் இன்றைக்கு அது சிறப்பு மிக்கதாக இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை பிறப்பிலிருந்து இறப்பு வரை அடுக்கடுக்காக அடுக்கி வைக்கிறது நாட்டுப்புறவியல். அதனால்தான் இன்றைக்கு பல இடங்களில், குறிப்பாக தமிழுக்கென்றே இங்கு நிறுவப்பட்ட பல்கலைக்கழகத்தில் அதற்கென்று தனிப்பெருந்துறை, ஆகச் சிறந்த பல்கலைகளுக்கெல்லாம் நாட்டுப்புறவியலுக்கு தனித்துறை. அது மட்டுமல்ல, என்னை போன்ற இலக்கியம் படிக்கின்ற மாணவர்களுக்கு கூட நாட்டுப்புறவியலும் நாட்டாரியல் வழக்காறுகளும் ஒரு பாடமாக இருக்கிறது என்றால் அவற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் அது நம்முடைய பூர்வ குடியினுடைய சிறப்பு, நம்முடைய உணர்ச்சிகளை அப்படியே நம்முடைய கையிலே கொடுக்கக்கூடிய ஒரு அமிர்த கனி என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாட்டுப்புறவியல் எத்தனை இலக்கியங்கள் வந்தாலும் தனித்துவம் வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி தமிழ் மக்கள்களே. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு மூவர் பெயரை குறிப்பிடவும். தெரியல, யாராவது ஒருத்தராவது குறிப்பிடலாம். டிஎன் சேஷன், எம்எஸ் கில், குரேஷி. ஔவையை சொல்லவே தேவையில்லை. அவள் சொன்னாள் பாருங்கள், பகட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பகட்டாக ஒருவன் இருந்தால் அவன் நஞ்சை கொடுத்தாலும் வேம்பை கொடுத்தாலும் அதை அமிர்தம் என்று சாப்பிடக்கூடிய மனிதர்கள் உருவாகி விடுவார்கள் என்று சொன்னாள் பாருங்கள். மனிதனின் தர்ம வாழ்வை எடுத்து சொன்னவள் ஔவை இலக்கியத்திலே. அடுத்ததாக ஒன்று சொன்னாள், மூன்றாக மனிதரை பிரித்தாள். சொல்லாமல் பெரியர், சொல்லி செய்பவர் சிறியர் என்று மனிதர்களை சொல்லிவிட்டு சொன்னால், சொல்லியும் செய்யார் கயவர் என்று. ஒருவன் உதவி கேட்கிற போது அவன் கேட்பதற்கு முன்பாக ஒருவன் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவன் பெரியவனாம். ஔவை சொன்னாள். அந்த இடத்திலே பெரியவராக ஐயா பாரிவேந்தன் அவர்களை நான் பார்க்கிறேன். அந்த அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழை ஔவை அன்றைக்கு சொல்லி கொடுத்தாள். ஒரு ஔவையார் தான் இருந்தாங்களா, 2-3 ஔவையார் இருக்காங்களா? ஔவை என்பது உண்மையாகவே காலத்திற்கு ஒரு ஔவை இருந்ததாகத்தான் இதுவரைக்கும் இந்த முதுகலை தமிழ் ஆண்டு இந்த 2ஆம் ஆண்டு படிக்கிற வரைக்கும் என்னுடைய ஆசிரியர்களும் சரி, நான் கற்ற நூல்களும் சரி எனக்கு சொல்லிக் கொடுத்தது, காலத்திற்கு ஔவை உண்டு. அத்தனை ஔவைகளும் சொல்லிக் கொடுத்தது தமிழின் தர்மத்தை என்பதை. அதை நானும் நம்புகிறேன். அதனால்தான் இலக்கியத்தில் என்னை கவர்ந்த மாதர் ஔவை என்று நான் ஒப்புக்கொண்டு நிற்கிறேன். கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற நதிகளின் சங்கமத்தை இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடி தீர்த்தது. அதற்கு காரணம் இந்தியாவிற்கு எந்த அளவு இதன் அத்தியாவசியம் என்பதன் புரிதல் இருக்கிறது. அந்த மாநிலத்திற்கு மிகப்பெரிய வருமானத்தையும் இந்த நிகழ்வு ஈட்டி இருக்கிறது. இந்த கும்பமேளாவை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சென்று சிறப்பித்திருக்கிறார். நம்முடைய அத்துணை மேலாண் அதிகாரிகளும் அத்துணை உயரிய நபர்களும் சென்று சிறப்பித்திருக்கிறார்கள் என்றால் இது வெறும் ஒரு கலாச்சார நிகழ்வாகவோ ஒரு மத பண்பாட்டு பாரம்பரிய நிகழ்வாகவோ மட்டும் பார்க்காமல் இந்த நாட்டின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் இந்த நாட்டின் வளத்தை ஈட்டுவதற்காகவுமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஆகவே நதியின் இணைப்பு அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது. இதை நோக்கி நாம் சற்று நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நன்றி. இப்போ தமிழக அரசு, தமிழ்நாடு அரசுன்னு போட்டதுல லட்சணை இருக்குல்ல, அதோட எம்பளம், அது எந்த ஊரை சேர்ந்தது? தஞ்சை பெருவுடையார் கோவிலை சார்ந்ததாக இருக்கலாம். தவறான பதில். நன்றி. ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவில்லிபுத்தூர் என்று சொல்லக்கூடிய விருதுநகர் மாவட்டம். நீர்வளம், நிலவளம், கனிம வளம் இவற்றையெல்லாம் தாண்டி நம் நாடு வேற்றுமையிலும் ஒற்றுமை கொண்ட நாடாக இருப்பதால் மட்டும்தான் தற்சார்பு நாடாக இருக்கிறது. நம் நாட்டை பற்றி கூறுகையில் பாரதி 30 கோடி முகமுடையால், புறமெய்ம்புற ஒன்றுடையால், செப்புமொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையால் என்று கூறுகிறான். சிந்தனை நம்மிடத்தில் ஒன்றாக இருக்குமேயானால் தற்சார்பு நாடில் மிகச்சிறந்த முதலிடத்தை பிடிக்கும் நாடாக நம் நாடு உருவெடுக்கும். தற்சார்புங்கிறதுக்கும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? பிறர்களிடத்தில் கையேந்தாமல் இருக்கும் ஒரு நாடு தான் தற்சார்பு பொருந்திய நாடு. தற்சார்பு என்பது தன்னை மட்டுமே சார்ந்து இருப்பது. அதுபோல்தான் தன்னம்பிக்கை என்பது தன் நம்பிக்கையை சார்ந்தது, அதாவது என்னிடத்தில் இருக்கும் சுய நம்பிக்கையை சார்ந்தது. ஆகையால் தற்சார்பு, தன்னம்பிக்கை இரண்டுக்குமே ஒற்றுமை இருக்கிறது என்று கூறுகிறேன். பெண்கள் படிக்க கூடாது என்று முட்டுக்கட்டை ஓட்டு முடக்கி வைத்த காலத்தில் பெண்களுக்குத்தான் கல்வி வேண்டும், பெண்கள் படித்தால்தான் சமுதாயம் முன்னேறும் என்ற முக்கியத்துவத்தை முன்னிறுத்தி அந்த காலத்திலே
நாட்டிலேயே மருத்துவ படிப்பை பெற்று இன்றும் மருத்துவ உலகிற்கே முதன்மையாய் விளங்குகிறார் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். கருணை என்றால் என்ன? என்னிடம் வாடி வதங்கிவிடும் குழந்தைகளுக்காக அடுத்தவர் என் கையில் எச்சில் துப்பினார் கூட நான் அவர்களிடம் கையேந்தி என் குழந்தைகளுக்காக உணவை வாங்கி கொடுப்பேன் என்று கருணையில் இறுகி போய் கிடந்து அந்த இறுக்கத்தாலேயே தன் முகத்தில் பல சுருக்கங்களை கொண்டு அழகாய் விளங்கினாளே அன்னை தெரசா. அவர்தான் கருணையின் அழகான அடையாளம். அன்று மட்டுமல்ல, இன்றும் பெண்கள் முன்னேற்ற பாதையில் வீரியமாகத்தான் செல்கிறார்கள். தமிழுக்கு உலகில் எந்த மொழியும் நிகர் கிடையாது. ஆம், தமிழில் இருந்துதான் எண்ணற்ற மொழிகளே பிறந்திருக்கிறது. அதனால்தான் தமிழ் நமக்கு மட்டும் தாயாக விளங்கவில்லை, உலக மொழிகள் அத்தனைக்கும் அன்னையாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஆங்கில மொழியில் 11,000த்திற்கும் மேற்பட்ட சொற்கள் தமிழிலிருந்துதான் திருடப்பட்டன, தமிழிலிருந்துதான் உருவானது என்றால் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஆம், தமிழை இன்று நாம் பேசுவதில் பெருமை கொள்கிறோமா? பிற மொழி பேசுபவர்களை குருவாக பார்க்கிறோம், தெளிவாக தமிழில் பேசுபவரை குருகுருவனை பார்க்கிறோம். ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி, மணிமேகலை. மணிமேகலை. மகிழ்ச்சி, நல்ல பதில். நன்றி. செயற்கை நுண்ணறிவால் எத்தனை நன்மைகள் இருந்தாலும் எத்தனை தீமைகள் இருந்தாலும் மனிதா, நீ எப்படி அதை பயன்படுத்துகிறாய் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்ளாமல் போவதும் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்பது. ஆனால் ஒன்று இருந்தும் அதை ஆராய்ந்து அனுபவித்து அதன் ஒவ்வொரு அர்த்தங்களையும் அணுவாய் மேசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மனிதனால் உன் மூளையும் செயற்கை நுண்ணறிவாக மாறும் என்பதை மறந்துவிடாது. இதே செயற்கை நுண்ணறிவால் எத்தனை நூல்கள் இலவசமாக படிக்கப்படுகிறது. ஆனால் அதே நூல்களை நீங்கள் எத்தனை பேர் புத்தகங்களாக வாங்கி படிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அர்த்தமற்று இருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். மனித குலத்துக்கு இந்த ஏஐங்கிறது தோல்வியா அல்லது பெரு வெற்றியா? ஐயா, பல நன்மைகள் அதில் வெற்றியாக தான் இருந்திருக்கிறது. ஏனென்றால் அண்மையில் நடந்த மீனாட்சி அம்மன் கோவில் ஓலை எரிந்த பொழுது கூட அதில் உள்ள தகவல்கள் எல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவு தான் நமக்கு எடுத்து கொடுத்தது. அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள், அமெரிக்காவில் தமிழ் கல்வெட்டு கிடைத்த பொழுதும் அதை ஒரு செயற்கை நுண்ணறிவு தான் அதை பயன்படுத்தியது. இன்றைக்கு ஒரு நாகரீகத்தினுடைய காலம் கனிமத்தால் உயர்கிறது என்று சொன்னால் அந்த கனிமத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். தொல்லியல் அகழாய்விலே சிவகலை, மயிலாடும் பாறை என்கின்ற 2 இடங்களை முக்கியமாக நாம் குறிப்பிட்டு காட்டலாம். ஏனென்று சொன்னால் தமிழர்கள் இரும்பு தொழில்நுட்பத்தில் சிறந்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தமிழர் நாகரிகம் என்று நம்முடைய பெருமைகளை நாம் பறைசாற்றி கொண்டிருக்கிற போது கார்பன் 14 என்கின்ற ஆய்வுக்கு உட்படுத்தி இன்றைக்கு இரும்பினுடைய தொன்மை 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று தமிழினத்தினுடைய நாகரீகத்தை, தமிழரினுடைய பண்பாட்டை, தமிழரினுடைய கலாச்சாரத்தை, தமிழருடைய அறிவியல் வளத்தை வலுப்படுத்துகிறது ஒரு கனிமம் என்று சொன்னால் அந்த கனிமத்தை காக்க வேண்டியது, மீட்க வேண்டியது இளைஞர்களாகிய நம்முடைய கையில் தான் இருக்கிறது. தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது எப்போது? தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2004. சுயநலமாக மனிதன் வாழ துவங்கி விட்டானே, இதுதான் நகரமயமாக்கலினுடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஒரு கவிஞன் எழுதுகிறான், இன்றைய நகர்ப்புறத்தை வைத்து ஒரு கவிஞன் எழுதுகிறான், பண்டைய வள்ளல்களை வைத்து எழுதுகிறான். முல்லை கொடியை முறித்து போட்டு செல்லும் பாரியின் வாகனங்களும், முல்லை கொடியை முறித்து போட்டு செல்லும் பாரியின் வாகனங்களும், மாபெரும் சபைகளில் விருந்து மகிழ்கறி கேட்கும் பேகன்களும், நீதி கேட்டு வந்த மாடிடம் பேரம் பேசும் மனுநீதி சோழர்களும், காரியம் நடக்க காசு கேட்கும் காரிகளும் ஓரிகளும் வாழ்கின்ற இந்த நகர்ப்புறத்திலே எப்படி ஒரு மனிதனாக வாழ்வது என்ற ஒரு கேள்வியை வைக்கிறான். 5 வகை நிலங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 5 வகை நிலங்கள் யாவை? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இன்று வளர்ச்சியடைந்த பாரதமாக 2047 உருவாக வேண்டும் என்றால் வீரம் நிறைந்த இளைஞர்களும் விவேகம் நிறைந்த வயதானவர்களும் இணைந்தால்தான் இது நடக்கும்.
தகுதியின் உச்சத்தில் தலையெடுக்கின்ற இளைஞர்கள் தான் இன்று உயரிய இடங்களில் உட்கார முடிகிறது. கல்வி, ஆற்றல், களப்பணி அனுபவம், முடிவெடுக்கக்கூடிய திறமை, முத்திரை பதிக்கக்கூடிய புத்திசாலித்தனம், இவை அனைத்தும் தேவைப்படுகிறது இன்றைய இந்திய இளைஞனுக்கு. நம்முடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் ஒரு அறிவியல் அறிஞர். அவருடைய ஏதாவது 2 அறிவியல் சாதனைகள். மாற்றுத்திறனாளி மாணவர்களினுடைய கால் எடை குறைப்பதற்கான ஒரு சாதனத்தை உருவாக்கியதுதான் அப்துல் கலாம் ஐயாவினுடைய ஒரு மிகச்சிறந்த படைப்பு. இதை அவரே கூறியிருக்கின்றார் என்பதுதான் ஒரு நல்ல விடயம். இந்து மத மொழியும் சைவ வைணவம் மட்டுமா வளர்த்தது தமிழ் என்றால் இல்லை இல்லை, வெளிநாட்டிலிருந்து தங்கள் மதத்தை பரப்ப வந்த மாந்தர்களுக்கும் கிறிஸ்தவ கம்பர் என்று போற்றக்கூடிய வீரமாமுனிவர் தேம்பாவணி தந்தாரே, அந்த மொழியாக நம்முடைய சமயத்தை வளர்த்தது. உமரபுலுவரர் சீராபுராணம் படித்தாரே, புலியின் வாய்குகை துறந்தவனுக்கு என்று ஒரு புலியை ஊமைப்படுத்தி இஸ்லாமிய மதத்தை போற்றினார் அல்லவா. அந்த மொழி தந்த மொழி, சமயம் வளர்த்த மொழி அன்னை தமிழ் மொழியாக இங்கே இருக்கிறது. சண்புத்திர மார்க்கம், சகமார்க்கம் என எத்தனை மார்க்கம் கொண்டிருந்தாலும் இறைவனையே தன்னுடைய குழந்தையாக பாவித்து கண்ணன் தாளாட்டு பாடினாரே பெரியாழ்வார், அங்கே நிற்கிறது சமயம் வளர்த்த மொழி. இப்படி இறைவனையே தன்னுடைய கணவனாக திருமங்கை ஆழ்வார், மகனாக பெரியாழ்வார் என்று பல்வேறு பரிமாணங்களில் உறவு கொண்டாடிய ஒரு மொழியாக அன்னை தமிழ் இருந்ததனால்தான் அதை சமயம் வளர்த்த மொழி என்று சொல்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார்? மனோன்மணியம் சுந்தரனா? கபடி விளையாடுகிறோமே, அது என்ன சித்தாந்தம் தெரியுமா? ஒரு கோட்டை கிழித்து விட்டால் அந்த கோட்டை தாண்டக்கூடாது என்ற மிகப்பெரிய அறத்தை சொன்னது நம்முடைய தமிழ் விளையாட்டு. இந்த கோட்டை தாண்டியதனால்தான் சீதை நாட்டை தாண்டினாலே, அதற்கு காரணம் இந்த அறத்தை நாம் தெரியாமல் போனதுதான் என்பதை விளையாட்டின் மூலமே நாம் நிரூபித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் இன்றைக்கு இளம் பருவத்தில் ஆண்கள் எல்லாம் வீதிகளில் தன்னுடைய விரலை மடக்கி மடக்கி கோலி விளையாடுவதை கேலி செய்கிறோமே, அது என்ன அடிப்படை தெரியுமா? கூடைப்பந்து விளையாட்டினுடைய அடித்தளமே கோலி விளையாட்டு என்று சொன்னால் அதை நம்மால் மறுக்க முடியுமா? இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உலக சாதனையான விளையாட்டுகளுக்கு எல்லாம் தமிழ்நாடு அடித்தளம் இட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் விளையாட்டுத்துறையில் தமிழகம் உயர்ந்திருக்கிறது என்று நான் பேசுகிறேன். ஒலிம்பிக்ஸில் தங்கம் வென்ற இந்திய வீரர்கள் அல்லது வீராங்கனைகள்? பிடி உஷா மற்றும் கோமதி மாரிமுத்து அவர்கள். கோமதி மாரிமுத்துலாம் இல்லை, பிடி உஷா சரியான பதில். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களே, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டியினுடைய மிக பிரம்மாண்டமான மாநில அளவினுடைய இறுதிப் போட்டியினுடைய 2 சுற்றுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கு. முதல் சுற்றுக்கு 36 நபர்கள் தேர்வாகி, இந்த முதல் சுற்றிலிருந்து 16 நபர்கள் 2வது சுற்றுக்கு தேர்வாகியிருக்காங்க. இந்த 16 நபர்களிலிருந்து அடுத்ததாக நாளை நடைபெற இருக்கக்கூடிய இறுதி சுற்றுக்கு தேர்வாகக்கூடிய அந்த 8 நபர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை போலவே நானும் ஆர்வத்தோடு காத்துட்ருக்கேன். அந்த 8 நபர்கள் யார் அப்படின்றதையும் இந்த இறுதி சுற்று எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போக போகுதுன்றதையும் பொறுத்திருந்து நாளை பார்க்கலாம்.